கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கலைநயம் மிக்க ஒரு கோயில். கரோலினாவில் ஒரு அற்புத முருகன் திருக்கோயில். அழகு என்ற சொல்லுக்கு முருகன், அமுது என்ற சொல்லுக்கு தமிழ். அழகுடன் அமுதும், அமுதுடன் அழகும் சேர உருவாவது பேரழகு கூடிய கரோலினா முருகன் கோவில் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை உருவாக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம நாட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்து நம்ம மொழி, கலாச்சாரம், கலை, பக்தி அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சேர பிழிஞ்சி வளர்க்கிறது என்றது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. அப்படி இருக்கச்சே ஏதோ நம்ம வீட்டோட இல்லாமல், அதாவது நம்ம வீட்டுல செய்யறோம், பூஜை செய்யறோம், முருகன் பாட்டு கேட்கிறோம், திருப்புகழ் பாடுறோம் அப்படின்னு இல்லாமல் இத்தனை பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டணம் அப்படின்னு முடிவு செஞ்சதே ஒரு பெரிய மகத்தான விஷயம். அதை முடிவு செய்து அதுக்கு 10 இல்லை, 20 இல்லை, 130 ஏக்கர் உள்ள இடம் பார்த்து அதுக்கும் கைத்தட்டணும். கட்டிட பணிகள் எல்லாம் ஆரம்பிச்சு நடக்கிறது அப்படின்னு நம்ம கண்ணால பார்க்கறச்சே மிகவும் பிரபலம். இது லேசான காரியம் இல்லை, நிச்சயமா இல்லை. இது முருகனுடைய ஆர்த்தி. முதலில் அவர் இங்க வந்து அமரணும் அப்படின்னு இல்ல, நிற்கணும். மனித முயற்சியால் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பா முருகன் மனசு வச்சு பக்தர்கள் ஆகிய இவங்க எல்லாரும் மூலமாகவும் நடத்திருக்காருன்னு அப்படிதான் சொல்லணும். அடுத்து வரப்போற முக்கியமான விஷயம் இதுதான் எனக்கு தோணுது. அடுத்து வரப்போற சந்ததிகளுக்கு, the next generation of youngsters, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் உறக்க சொல்லிக் கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு இடமா இந்த கோவில் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. Why I am asking you to applaud is not to satisfy them, not to give them that, appreciation. It's just not that. It's to inspire them further to make this happen in reality. It's not easy at all. இங்க இருக்கிற நாம எல்லாரும் பக்தின்ற ஒரு பரவசத்துல வந்து இப்ப பிணைச்சிருக்கோம். Carnatic music is all about bhakti. Most of it is. Of course, we sing about nature, we sing about charity, we sing about love, we sing about peace. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா 5000 வருஷத்து ஒரு பரம்பரை உள்ள ஒரு சொத்து. ஏன் எல்லா பாடல்களும், எல்லா கம்போசரும் ஏன் கடவுளை பத்தி மட்டுமே எழுதினாங்க? ஒரு தேவி, பார்வதி, சாமுண்டீஸ்வரி, மாதங்கி, ராஜராஜேஸ்வரி, சிவனை எப்படிலாம் கூப்பிட்டாங்க, நடராஜன். முருகனை எப்படிலாம் கூப்பிடுறாங்க, கார்த்திகேய, காங்கேய, சண்முகா, வடிவேலா, மால்மருகா, வள்ளிக்கணவர், எப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். இப்படி அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பாடல்கள் மூலமா அதை நம்ம முன்னோட்டேந்து எடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம பாடுறோம் அப்படின்னு அந்த ஒரு பாட்டுல இருக்கிற அந்த பரவசமும் பக்தியும் தான் உங்களை வந்து சேர்றது. அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரு சுதியோட, ஒரு தாளத்தோட, ஒரு ராகத்தோட, ராகம் கிராமட்டிக்கலா கரெக்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா, சந்தோஷமா அந்த ஒரு பிணைப்புல உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி கொடுத்தோன்னு, that makes you also get into this bhakti fold. So what we can do is to contribute. Contribute with finances, contribute with your love,
Contribute with your presence. Contribute with just spreading the word around to your friends and family and people. There might be a bhakta sitting in Japan wanting to contribute big time to this COVID. You never know. So that is our duty. We do it through our music. We do it with bhakti and with the intention that it should be service. And this evening was not so easily put together. It has been months of talking, conversation, efforts, and even beyond that, Murugan tests us with the audio. Can you believe it? With all the planning, yesterday I saw the minute-to-minute planning that they had done. And I was so impressed. I said, 5:30 to 5:35, 35 to 38 honoring. Abhinna, I was just thinking, this is like a flight taking off or a U-Rail, taking off from Geneva or Zurich. But then God tests us. And when He tests us, we shouldn't succumb to it. That is where we put our faith and trust and surrender completely at His feet. And when that happens, He blesses us. And He's certainly blessing all of you. Carolina is blessed. Rally is blessed. Carrie is blessed. He's sitting somewhere there. I even don't know where that point is. What is that point called? That place where Monque. But you will feel the spectrum of rays of divinity coming to you right from there. Don't you want to possess it all for yourself first and then open it to the world? If you want to do that, you have to share it. And please do that. Thank you so much to Carolina, Murugan, Kovil, the Sangam, the committee members,